விருச்சிக ராசி அன்பர்களே, 2026 என்பது உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல. ஒரு மறுபிறவி மாதிரியான வருடம். கடந்த பல வருடங்களாக நீங்கள் சுமந்து வந்த பாரம், உங்களுக்கே தெரியாமல் உங்களை சோர்வடைய செய்த வலி, எல்லாவற்றையும் இந்த வருடம் மெதுவாக கழட்டப் போகிறது. 2026 விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களைப் பற்றி தவறாக நினைத்திருந்த சில எண்ணங்களை உடைப்பீர்கள். நான் பலவீனமானவன், நான் தோல்வியாளன், எனக்கு லக் இல்லைன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, இந்த வருடம் அந்த எண்ணங்கள் ஒவ்வொன்னாக உடையும். உங்களுக்கே தெரியாம நீங்க இதுவரைக்கும் நெறைய தாங்கி இருக்கிறீங்கன்னு உணர்வீர்கள். இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொறுமை ஒரு இயல்பான குணமாக மாறும். முன்பு சின்ன விஷயத்துக்கே எரிச்சல் வந்திருந்தால், 2026 அதே விஷயங்களை அமைதியாக கடந்து போவீர்கள். இது பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். 2026 இன்னொரு விஷயம் நடக்கப் போகுது. இந்த வருஷம் நீங்க எதையும் உடனே நம்புற மனநிலையிலிருந்து வெளியே வருவீங்க. முன்னாடி மாரி எல்லாரையும் ஓப்பனா அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. யாரு எவ்வளவு தூரம் வரணும்னு நீங்களே டிசைட் பண்ணுவீங்க. இது கெட்ட குணம் இல்ல. இது எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்த விஸ்டம். 26ல விருச்சிக ராசிக்காரர்கள் மெதுவா அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. யாரு உண்மையா இருக்காங்க, யாரு முகமூடி போட்டிருக்காங்கன்னு பேசாமலேயே புரிஞ்சுக்குவீங்க. இந்த சைலண்ட் அப்சர்வேஷன் தான் உங்கள பல பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்தும். இந்த வருஷம் உங்களுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும். உடனடி ரிசல்ட் வரலன்னு மனசு உடையாது. சரி, நேரம் எடுக்கும்னு காலமா அக்செப்ட் பண்ணுவீங்க. இந்த மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் பாதி குறையும். இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரர்கள் பழைய குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வர ஆரம்பிப்பீங்க. நான் அப்படி செய்யாமல் இருந்திருக்கணும், இப்படி பேசாம இருந்திருக்கணும் என்ற பழைய சிந்தனைகள் மெதுவாக குறையும். நீங்க அந்த நேரத்துல தெரிந்த அளவுக்கு சரியான முடிவே எடுத்தீங்கன்னு மனசு ஏற்றுக்கொள்ளும். 2026 விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்ய மாட்டார்கள். யாரும் மாறவில்லை என்னால் அது உங்கள் தோல்வி இல்லைன்னு புரிந்து கொள்வீர்கள். இந்த உணர்வு உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்திலிருந்து விடுதலை தரும். இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த ஆழமா உணர்வீங்க. உண்மையான நம்பிக்கை என்பதே என்னன்னு எல்லாரையும் நம்புறது அல்ல, சரியான நேரத்துல சரியான மனிதரை நம்புவது தான் உண்மையான நம்பிக்கைன்னு புரியும். இந்த வருடம் முழுவதும் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அமைதி மற்றும் ஆழம் என்ற 2 விஷயங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் அதிகமாக பேசாத நேரங்களில் தான் உங்கள் மதிப்பு உயரும். நீங்க கோபத்தை அடக்கி கொண்ட நேரங்களில் தான் வாழ்க்கை உங்களுக்கு ஆதரவாக மாறும். இதுதான் 2026 உங்களுக்கு கற்றுத்தரும் முதல் பாடம். 2026 ஜனவரி மாதத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கும். நான் இதுவரை எடுத்த முடிவுகள் எல்லாம் சரியா? நான் வேற எங்காவது இருந்திருக்கணுமா? என் வாழ்க்கை இப்படி போய்க்கிட்டே இருக்குமான்னு. இந்த கேள்விகள் உங்களை பயமுறுத்த வந்தவை இல்ல. அவை உங்களை அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்த வந்த கேள்விகள். அதனால் ஜனவரி மாதத்துல எந்த பெரிய முடிவையும் அவசரமாக எடுக்காதீர்கள். பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில கடந்த காலத்தில் உங்களை காயப்படுத்திய விஷயங்கள் மீண்டும் நினைவுக்கு வரும். சில மனிதர்கள் மீண்டும் வாழ்க்கையிலே தொடர்பு கொள்வாங்க. பழைய பிரச்சனைகள், பழைய வாக்குவாதங்கள் எல்லாம் மேலே வரும். இந்த நேரத்துல நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயம். எல்லாத்துக்கும் உடனே பதில் சொல்ல வேண்டாம். சில விஷயங்களுக்கு பதில் தேவையே இல்லை என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற ஆரம்பித்து விட்டீங்க. ஏப்ரல் மாதம் தொடங்கியதும் வாழ்க்கை கொஞ்சம் லேசாக மாறும். சுவாசிக்க முடிகிற மாதிரி இருக்கும். மனசு கொஞ்சம் தெளிவாகும். வேலை விஷயத்துல புதிய ஐடியாஸ் வரும். ஆனால் இன்னும் அந்த முழு முடிவுகள் கிடைக்காது. இது விதை விதைக்கும் காலம். இப்போ நீங்கள் செய்யும் முயற்சிகள் தான் ஜூலைக்கு பிறகு பெரிய பலனாக மாறப்போகுது. மே மாதத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பயணம் தொடர்பான வாய்ப்புகள் வரும். அது வேலை காரணமாக இருக்கலாம், குடும்ப காரணமாக இருக்கலாம், அல்லது மன அமைதிக்காக செய்யும் பயணமாக இருக்கலாம். இந்த பயணங்கள் உங்களுக்கு வெளிப்படையாக தெரியாத ஒரு தெளிவை கொடுக்கும். சிலர் வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஜூன் மாதம் ஒரு மாற்றத்தின் வாயில் மாதிரி இருக்கும். இந்த மாதத்துல நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு வருங்கால பல வருடங்களுக்கு அடித்தளமா மாறும். அதனால இந்த மாதத்துல ஆலோசனை கேட்பது, அனுபவம் உள்ளவர்களின் பேச்சை கேட்பது நல்லது. தனியா எல்லாத்தையும் சுமக்க வேண்டாம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொன்னான காலகட்டம். இந்த காலத்துல உங்க உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். நீங்க பேசாம பண்ண வேலைகள் வெளியில பேச ஆரம்பிக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, சிலருக்கு சம்பள உயர்வு,
சிலருக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் அகம்பாவம் வர விடாதீர்கள். அகம்பாவம் வந்தால் அதே உயரம் சரிவாக மாறும். ஆகஸ்ட் மாதத்தில் பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. திடீரென கிடைக்கும் பணம் உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யும். ஆனால் இந்த பணத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதே முக்கியம். இந்த மாதத்தில் தேவையில்லாத வாங்குதலை தவிர்த்தால் எதிர்காலத்தில் பெரிய நிம்மதி கிடைக்கும். செப்டம்பர் மாதம் உறவுகள் தொடர்பாக முக்கியமான மாதம். சில உறவுகள் இன்னும் ஆழமாகும். சில உறவுகள் மெதுவாக விலகும். இது வலி தரலாம். ஆனால் இந்த விலகல் உங்களை பாதுகாக்கும் என்பதை காலம் நிரூபிக்கும். எல்லாரும் உங்க வாழ்க்கையில நிரந்தரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்டோபர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன அமைதி கொடுக்கும் மாதம். குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள், உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். திருமணமானவர்களுக்கு உறவு வலுப்படும். சிங்கிளாக இருப்பவர்களுக்கு மனசுக்கு பிடித்த ஒரு மனிதருடன் நெருக்கம் அதிகரிக்கும். நவம்பர் மாதம் ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த மாதம். இந்த மாதத்துல நீங்கள் செய்யும் பிரார்த்தனை, பரிகாரம், தானம் எல்லாம் விரைவாக பலன் தரும். மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். எதுவாக இருந்தாலும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை வரும். 2026 விருச்சிக ராசிக்காரர்கள் வாட்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு கனெக்ட் ஆனா நல்ல எனர்ஜி கிடைக்கும். கடல், நதி, குளம் அல்லது ஈவன் டெய்லி ஹெட் பேத் கூட மன அமைதியை தரும். இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆர்ட், மியூசிக், ரைட்டிங், கண்டென்ட் கிரியேஷன் போன்ற கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ்ல ஹிடன் டேலண்ட் டிஸ்கவர் பண்ணுவாங்க. இதை சைடு ஹாபியா ஸ்டார்ட் பண்ணினாலும் ஃபியூச்சர் இன்கமா மாற வாய்ப்பு இருக்கு. 2026 விருச்சிக ராசிக்காரர்கள் ஃபர்கிவ்னஸை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா உடல் ரீதியான பெயின் கூட குறைய ஆரம்பிக்கும். மனசுக்கும் உடலுக்கும் இந்த வருடம் ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு. டிசம்பர் மாதம் 2026 முழுக்க நீங்க கற்றை பாடங்களை உறுதிப்படுத்துற மாதம். 2026 நீங்க நிறைய விஷயங்களை இழந்த மாதிரி உணர்ந்திருக்கலாம். சில மனிதர்கள் விலகி இருக்கலாம், சில கனவுகள் தள்ளி போயிருக்கலாம், சில நம்பிக்கைகள் உடைந்திருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த இழப்புகள் தான் உங்களுக்கு தேவையில்லாத பாரங்களை குறைச்சிருக்குது. நீங்க இழந்தது உங்களுக்கானது இல்ல. இந்த மாதத்துல நீங்க திரும்பி பார்த்தா நீங்க எவ்வளோ வளர்ந்திருக்கீங்க என்பதை நீங்களே உணர்வீங்க. உங்க சிந்தனை, உங்க அமைதி, உங்க முடிவுகள் எல்லாமே ஒரு புதிய நிலைக்கு வந்திருக்கும். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கான முக்கியமான பரிகாரங்களை சொல்ல போறேன். இது ரொம்ப முக்கியம். இந்த பரிகாரங்களை நீங்க நம்பிக்கையோடு செய்தால் 2026 வரும் தடைகள் மெதுவா விலக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிவப்பு நிற உடை அணிவது நல்லது. அந்த நாளில் ஓம் அங்காரகாய நமஹ என்ற மந்திரத்தை 11 முறை மனதுக்குள் சொல்லுங்கள். அந்த நாளில் முடிந்த அளவு கோபத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத சண்டைகளை குறைக்கும். சனிக்கிழமைகளில் எண்ணெய் தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த அளவு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். அது பணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உணவு, உடை அல்லது ஒரு நல்ல வார்த்தை கூட போதும். இது உங்க கர்ம பலனை மென்மையாக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் உங்களுக்காக மட்டும் அமைதியாக இருங்கள். மொபைல், சமூக வலைதளங்கள் எல்லாம் விட்டு உங்கள் மனசோடு பேசுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சைலன்ஸ் பிராக்டிஸ் தான் மிகப்பெரிய பரிகாரம். 2026 நீங்கள் தவிர்க்க வேண்டிய முக்கிய விஷயம் கோபத்துல பேசுவது. ஒரு வார்த்தை, ஒரு மெசேஜ், ஒரு முடிவு உங்க வாழ்க்கையை தவறான திசைக்கு கொண்டு போகலாம். அதனால பதில் சொல்லும் முன் ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். அந்த ஒரு நிமிஷம்தான் உங்களை காப்பாற்றும். குடும்பம் தொடர்பாக குழந்தைகள், பெற்றோர், எல்டர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஹெல்ப் செய்யும் பொழுது அதையும் ஸ்ட்ரெஸ்ஸாக நினைக்காதீர்கள். உங்க கைடன்ஸ் அவர்களுக்கு உதவும். அதிர்ஷ்ட நாட்கள் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு முக்கியம். தவிர்க்க வேண்டிய நாட்கள் சந்திர கிரகம் எதிர்மறையாக செயல்படும் நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசிக்காரங்களே, இந்த வருடம் உங்களை யாரும் தடுக்க முடியாது. ஆனா நீங்க உங்களை நீங்களே தடுத்து கொண்டால் மட்டும் பிரச்சனை. உங்க சக்தியை சந்தேகிக்காதீர்கள். உங்க பயணம் மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது ஆழமானது, நிரந்தரமானது.
2026 முடியும் பொழுது நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. வாழ்க்கையில எல்லா போர்களும் ஜெயிக்க வேண்டியதில்ல. சில போர்களை விட்டுடுவது தான் உண்மையான வெற்றி. விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க. இந்த வருஷம் என்ன கஷ்டப்படுத்துச்சு. ஆனா என்னை மாத்தியும் விட்டுச்சு. அதான் 2026 உங்களுக்கு குடுக்க போகும் மிகப்பெரிய கிஃப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு மனசுக்கு தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. இப்படியான ஆழமான, உண்மையான ராசி பலன்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. 2026 உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும் வருடமாக அமையட்டும்.